ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்பாய் அல்லவா? சாய், எல்லோருக்கும் அன்பான பரிசுகளை தருகிறீர்கள், எல்லோருக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்கிறீர்கள். ஆனால் இதுவரை நான் உங்கள் வணங்கியதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக எனக்கு செய்யவே இல்லையே. சந்தோஷம் இன்னும் வரவில்லையே. எப்பொழுதும் கவலையுடன் தானே இருக்கிறேன். எப்பொழுது சந்தோஷம் வரும்? எப்பொழுது என் வாழ்வில் நிம்மதி வரும்? இப்படி உனக்கான பரிசை தான் நான் கொண்டு வந்துள்ளேன். சரியாக நாளை உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. உன் வாழ்வில் நீ கேட்டதொன்று கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கானது நாளை கிடைக்கும். அது என்ன என்பது உனக்கு நான் ரகசியமாக வைத்துள்ளேன். ஏனென்றால் இது பரிசு. பரிசை யாராவது சொல்லிவிடுவார்களா? ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன், பரிசு நாளை கிடைக்கப் போகிறது. அது என்ன பரிசு என்பதை நீ நாளை பார். நல்ல பரிசாக இருக்கும். உன் வாழ்வுக்கு தேவையான பரிசாக இருக்கும். நிச்சயமாகவே உன்னை தூக்கிவிடும் பரிசாகவே இருக்கும். எப்பொழுதும் ஏங்குகிறாய் அல்லவா, எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று. நாளை ஒரு புதிதொரு மாற்றம் நடக்கும். அதோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகி சந்தோஷங்களும் மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும். இதுவரை தோல்விகளை கண்ட நீ நிச்சயமாக வாழ்வில் இனி துவங்கப் போகும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை காண்பாய். உன் வாழ்வில் வெற்றியை காணாத நீ இனி ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று மகுடத்தை மட்டுமே சூடுவாய். பலரோ வியந்து பார்ப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீ வெற்றியால் பதில் சொல்லும் நேரமும் வந்துவிட்டது. சிரித்து கொண்டே இரு, அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கவலையுடன் இருந்தால் எப்படி இருக்கும்? சிரித்து கொண்டே இரு, உன் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக, அமைதியாக, சந்தோஷமாக அமைத்து தரப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான், போராடினால் வாழ்க்கையில் தோற்பதே கிடையாது. நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? போராடுகிறோம், இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று. போராடுவதனால் வாழ்க்கையில் தோற்பதல்ல. போராடினால் நிச்சயமாகவே ஜெயிக்கலாம். பொறுத்திருந்தால் அனைத்தும் உங்கள் கைக்கு தானாக தேடி வரும். நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் போராடுகிறோம், வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே அடையவில்லை என்று. நீ போராடினால் நிச்சயமாக அடையலாம். சிலருக்கு சுலபமாக கிடைக்கும், சிலருக்கு கஷ்டப்பட்டால் கிடைக்கும். நீ கஷ்டப்படுகிறாய் உன் வாழ்வில் சில விஷயங்களை அடைய வேண்டும் என்று. நிச்சயமாகவே உன் வாழ்வில் நீ கஷ்டப்படும் அளவுக்கு சீக்கிரத்துடன் சந்தோஷத்தையும் அடைவாய். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எப்பொழுதும் என்னுடைய குழந்தை சிரித்தபடியே இருக்க வேண்டும். நான் அப்படியே உன்னை வாழ வைப்பேன். கவனமாக இரு. இனி நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல சந்தோஷங்கள் உன்னிடம் வரப்போகிறது அல்லவா? அதை நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் தான் உள்ளது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.